வணக்கம். இந்த வீடியோவில் பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 20 கேள்வி பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின். கர்நாடகத்தின் முக்கியமான தங்கச் சுரங்க பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா கோலார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிடிபி. கீழ்காண்பவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸு. வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் 7வது இடம். கலப்பு பொருளாதாரம் என்பது பொது தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பொருளாதார சமநிலையின்மை. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு எனப்படுவது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. சிறிய பிரிவினையின் மத்திய இது 1951. இதெல்லாம் புக்கில் கொடுத்துக்கிறது தான். பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறது 1921. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது அப்படின்னா 2001. 1000 மக்கள் இறப்பவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா கச்சா இறப்பு விகிதம். இதே பிறப்போர் எண்ணிக்கை என்பதுன்னு கேட்டாங்கன்னா கச்சா பிறப்பு விகிதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு, அதாவது தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜே.சி. குமரப்பா. மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டோம்னா ஜவஹர்லால் நேரு. பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க. இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமதர்ம சிந்தனை. வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார்னா ஜே.எம். கீன்ஸ். பொருளாதாரக்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது மேற்கொண்ட அனைத்தும். ஓகே, தேங்க்யூ.